தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். அன்பு தம்பி ரோபோ சங்கரை இழந்து பாடும் குடும்பத்தாருக்கும் கலை உலகத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சிங்கப்பூர் சலூனில் ஒன்றா நடித்தோம். வயசு வித்தியாசம் பார்க்காம ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறோம். ரெண்டு பேரும் தலைவர் படம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் நாரோடி மண்ணில் வர வசனத்தை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம். அவர் சூப்பராக பேசுவார், நானும் சூப்பராக பேசுவேன். அவர் நாரோடி மண்ணில் ஒரு சீனை பேசுவார்னா நான் ஒரு சீனை பேசுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1001 ரிலீஸ் ஆனப்போ நான், தம்பி மயில்சாமி, ரோபோ சங்கரில் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மாதிரி வாத்தியார் வர சீரியல் எல்லாம் பிசல் அடித்து கைதட்டி மகிழ்ந்த அந்த நிலைமைகள் எல்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகப்படுக்குது. ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். 46 வயசு தான் ஆச்சு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் மனதைரியத்தோடு இருக்கணும். ஆழ்ந்த இரங்கல். ரோபோ சங்கர் எல்லாரும் சொல்லலாம், அவர் இல்லாமல் போனது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய லாஸ்ன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது இண்டஸ்ட்ரிக்கு லாஸாக கூட இருக்கலாம். ஆனால் ரோபோ சங்கர் இல்லாமல் போனது என்ன மாதிரி கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு நண்பன், நல்ல மனசு. இவ்வளோ சீக்கிரம் போயிருக்க வேண்டாம். அரவணைத்து எல்லோருடையும் நல்ல முறையில் பழகக்கூடிய ஒரு மிக சிறந்த பண்புமிக்க ஒரு பண்பாளர். அவர் அந்த சின்ன வயசுல அது உடற்பயிற்சி செய்து அந்த ரோபோவாக வந்த முதல் ரோபோவே அவர் தான். அதன் பிறகு எத்தனையோ கல்லூரி மேடைகள்ல, கலை நிகழ்ச்சிகள்ல 196 நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க. அவர் தம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எல்லா இடத்திலும் எத்தனையோ கோடி மக்களை சிரிக்க வைத்த ஒரு மனிதர் இன்று எங்களை எல்லாம் கலங்க வைத்திருக்கிறார். அவருடைய மறைவு கலைத்துறைக்கு ஒரு பேரிழப்பு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அக்காவுக்கும் பாப்பாவுக்கும் ரோபோ சங்கருடைய அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸ்ல இருக்கிறாரு. அங்க இருக்கவங்களே அவர் இன்னும் இதே போல மகிழ்வார் நான் எதிர்பார்க்கிறேன். அண்ணனுடைய ஆன்மா சாந்தியடைய என்னுடைய வேண்டுதலை தெரிவிக்கிறேன். நன்றி.